Hello students. Now இப்போ வந்து நம்ம exercise 1.3 question number 4. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. That is, for the solution of the equations, you will have to use matrix inversion method. To solve this problem, you will have to use matrix inversion method. Okay? இது வந்து இது வரைக்கும் போட்டதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். பட் நம்மலாம் ஈஸியாக போட்டலாம், ஒன்றும் கவலையே வேண்டியதில்லை. பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஒன் மேன் அலோன், ஸோ அண்ட் தட் ஆஃப் ஒன் உமன் அலோன் டு ஃபினிஷ் த ஒர்க். ஸோ ஒரே ஒரு மனிதன் வந்து அந்த வேலையை பண்ணான்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், let the time taken by one man alone to finish the work be x days. அப்போது ஒரு நாளில் அவன் எவ்வளோ வேலை முடிப்பான்? 1/x வேலையை ஒரு நாளில் முடிப்பான். ஸோ இது எப்படி சார், இது ரொம்ப குழப்பமாக இருக்கு. அவன் எக்ஸ் டேஸில் அந்த வேலையை முடிப்பானா ஒரு நாளில் 1/x வேலை அப்படின்றது எப்படின்னா, உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஆள் ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறான். ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பான்? ஒரு நாளில் பாதி வேலையை முடிப்பான். பாதினா என்ன? 1/2. ஸோ அரை வேலை, அதாவது மொத்த வேலையில் அரை பங்கு முடிச்சிருவான் ஒரு நாளைக்கு. அடுத்த நாளைக்கு இன்னொரு அரை பங்கு, ஸோ மொத்த வேலையை முடிச்சிருவான். ஸோ 2 நாள். இப்போ 2 நாளில் அவன் முடிப்பான்னா மொத்த வேலையை ஒரு நாளில் 1/2. அப்போது எக்ஸ் நாளில் முடிப்பான்னா 1/x. அதான். ஸோ 1/x ஆஃப் த டோட்டல் ஒர்க் யூ வில் ஃபினிஷ் இன் 1 day. அதான் இங்கே எழுதியிருக்கு, work done by one man alone in 1 day. 1/x means 1/x of the work. சரியா? அதே மாதிரி let the time taken by one woman alone to finish the work be y days. ஸோ ஒரு நாளில் வந்து 1/y. ஒரு நாளில் அந்த ஒரு உமன் முடிக்க வேண்டிய அதாவது முடிக்கக்கூடிய வேலை வந்து 1/y. 1/y டோட்டலாக y டேஸ் இருக்கும். ஈச் டே 1/y பார்த்தீங்கன்னா y டேஸில் ஃபுல் வேலை முடிச்சிடும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இது 1/x, இது 1/y. இது ரெண்டுமே ஃபார் 1 day. கவனத்தில் வச்சுக்கிட்டிங்களா? சரி. ஸோ ஒர்க் டன் பை 4 men and 4 women in 1 day. 4 men and 4 women அவள் வந்து 3 டேஸில் முடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 4 men and 4 women. ஸோ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 1/3. பிகாஸ் இதுவும் ஒரு நாள் வேலை, இதுவும் ஒரு நாள் வேலை. அப்போ இங்கேயும் ஒரு நாள் வேலை தானே வரணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்களோ அதான் இது. ஸோ டோட்டல் வேலை ஒரு நாளில் எவ்வளோ முடியும்னா 1/3 ஆஃப் த டோட்டல் வேலை, டோட்டல் ஒர்க் will be finished in 1 day. ஸோ இங்கே 1/3 பண்ணோம், டோன்ட் புட் 3. அதுக்கப்புறம் அடுத்தது அதே மாதிரி தான், ஒர்க் டன் பை 2 men and 5 women in 1 day. 2 men 5 women, 2/x plus 5/y. 4 daysனால் 1/4. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் வந்தாச்சு. So what are the equations to be solved? 4/x plus 4/y is equal to 1/3. இது ஒரு equation. 2/x plus 5/y is equal to 1/4. இது another equation. There are 2 equations to be solved. புரிஞ்சுதா? So now we will go to the next part. இது ரெஃபரன்ஸ்க்காக அந்த 2 ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டிங் திஸ் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ 1/x ஓட கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே 1/y ஓட கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே 1/x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, 1/y ஓட கோஎஃபிஷியன்ட் 5, கான்ஸ்டன்ட்ஸ் 1/3 and 1/4. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 4 4 2 5 1/x 1/y. ஓகே. அப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் இது நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். 1/3 1/4. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ax is equal to b. From this we get x is equal to a inverse b. ஸோ நமக்கு இதான் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பியால் மல்டிப்ளை பண்ணால் போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 1 determinant of a multiplied by this adjoint a. 1 determinant of a இந்த diagonal element 20 minus 8 அதான் இங்கே போட்டிருக்கு. அப்புறம்
அட்ஜாயிண்ட் ஏன்னா அந்த 4ம் 5ம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். பண்ணியாச்சா? இந்த 2க்கும் 4க்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும், -2 -4. ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸை அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஷார்ட்கட் மாதிரி போட்டு. அப்புறம் இந்த 1/20 - 8 வந்து 1/12. இந்த மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் A inverse. இந்த A inverse multiplied by B you will get X. So X is equal to A inverse multiplied by B. இது பாருங்க 1/3 1/4. It's a column matrix. 1/3 1/4. இப்போ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1/12 அப்படியே வச்சுக்கோங்க. 1/12 இது 1/12. ஸோ 1/12 அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும். 5 × 1/3 5/3 -4 × 1/4 -4/4. அப்புறம் செகண்ட் ரோ -2 × 1/3 -2/3 +4 × 1/4 +1/4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 1/12 அப்படியே போடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 5/3 -4/4 LCM is 12. ஸோ 20 - 12 8, டினாமினேட்டரில் 12. அதே மாதிரி இங்கே வந்து 12 LCM -8 + 12, ஸோ +4, டினாமினேட்டரில் 12. ஸோ அகைன் இந்த 1/12 அப்படியே இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணிங்க. 2/3 2 4s are 8 3 4s are 12. அதே மாதிரி இதையும் 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. இப்போ நீங்கள் 1/12 உள்ளே கொண்டு போங்க. போனீங்கன்னா 2/36 வரும். அதான் 1/18. அதே மாதிரி 1/12 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 1/36 வரும். திஸ் இஸ் ஒன்லி இஸ் எக்ஸ். பட் நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x 1/y. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 1/x 1/y தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 1/x 1/y இஸ் ஈக்குவல் டு 1/18 1/36. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஏன்னா இது ஒன்று இது ஒன்று, இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது. Here also you have 1, here also you have 1. So x is equal to 18, y is equal to 36. Therefore, if that one man alone, he will finish it in 18 days, woman alone will finish it in 36 days. So that is the answer. You write in full sentence. One man alone can finish it in 18 days and one woman alone can finish it in 36 days. Because அதுதான் நம்ம x, y ன்னு வச்சுருக்கோம். Have you understood this? Have you understood this? Thank you. We will meet in the next video.